தண்டனையிலேருந்து தப்பிச்சிட்டாங்க, அவ்வளோதான். அதாவது திருப்பரங்குன்றத்தில் சந்தனக்கூடையும் மற்றதையும், அதாவது விளக்கேற்றல விடலைன்றாரு. வழக்கமாக விளக்கேற்றுகிற இடத்தில் விளக்கு ஏற்றப்பட்டது, பக்தர்கள் கொண்டாடினார்கள். சந்தனக்கூடும் வழக்கமாக ஏற்றுற இடத்துக்கு அவங்க போனாங்க, அதனால் அது எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அவர் சொல்கிறது மாதிரி இது திமுக ஆட்சி மட்டும் பண்ணல, செல்வி ஜெயலலிதா காலத்தில் போட்ட அஃபிடவிட்டும் என்ன சொல்லுதுன்னு பார்க்கட்டும். நண்பர் ரொம்ப வருத்தமாக சொன்னார், இந்த திமுக காரங்க தொடர்ந்து கோயிலை திங்கிறாங்கன்னு. ஆனால் பொதுவாக நான்லாம் சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசம்னு. திருவண்ணாமலை நகர் அம்மன் அம்மாள் மடம் 30 கோடி ரூபா சொத்து. அதை ஆக்கிரமிச்சு வச்சிருந்த ஆளு பேர் சங்கர், பிஜேபிக்காரர், PS சங்கர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோயிலிடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை கீழ்ப்பாக்கம் 112 சதுரடி ஆக்கிரமிச்சு வச்சிருந்தவர் சூரியநாராயணன். அப்புறம் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாத திருக்கோயிலிடம் பூந்தமல்லி நெடுஞ்சாலை 1399 சதுரடி 1.5 கோடி ரூபாய் பெருமானம் உள்ளது ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது ஸ்ரீகண்டன். அவர் திமுகவை திமுகவோட பாடி இல்ல, அரசு துறை வெரி குட் வெரி குட். நியாயமானவர்னு பார்த்தா செலக்டிவா படிக்கிறீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், வேதாரண்யம் கோவில்ல இருந்து ஆரம்பிச்சு அதோட உப்பளங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு நேரம் குறைவா இருக்கு, அவர் நிறைவு செஞ்சிருக்கு. இல்ல நேரம் இல்ல, மற்ற அதையும் பேச அவருக்கான நேரம் அது கொடுத்துருவோம், அவர் பேச முடியும். அதாவது திமுக அரசாங்கம் தான் இதை ரெட்ரைவ் பண்ணியிருக்கு. அது ரெட்ரைவ் பண்ண பிறகுதான் யார் கையில் இருந்ததுன்னு தெரிஞ்சது. அது 1.5 கோடி ஸ்ரீகண்டன் இந்து மகாசபா. கன்னியாகுமரி கோதேஸ்வரம் பத்ரகாளியம்மன் திருக்கோயில் அது 25 லட்சம் சேவா பாரதி ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு, அதை திரும்ப எடுத்துட்டாங்க. கன்னியாகுமரி வெள்ளிமலை பாலசுப்ரமணியம் கோயில் 1500 சதுர அடி 10 லட்சம் ரூபா ஆலய முன்னேற்ற சங்கம். கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோயில் அகஸ்தீஸ்வரம் ஒரே ஒரு வேதாந்தம் இசோ இந்து பரிஷத்து. ஒரு பெரிய ஒன்றுக்கு கடலூர் பன்ருட்டி நகர் குருலட்சுமி அம்மாள் அறக்கட்டளை 1.8 ஏக்கர் 100 கோடி சொத்து அபகரிச்சவர் பேர் ராமச்சந்திரன், பாஜகவில் பொறுப்பில் இருக்கவர். நீங்க சிவன் சொத்து குலநாசம் மற்றவன் நம்பலைன்னா பரவாயில்ல, குலநாசம் சொல்லிட்டு கோயில் சொத்தை நாசம் பண்ற ஆட்களாக நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா, கேரளாவில் அந்த கவர்னர் லோக் பவன் ஆட்கள்லாம் 25ஆம் தேதி வரணும்னு சொல்லியிருக்காரு. நீங்க உங்க தலைப்பே நான் தப்புன்னு சொல்லுவேன். ஏன் தப்புன்னு சொல்லுவேன்னா, அரவணைப்பது யாரு? இவங்க அரவணைச்சதா ஒரே ஒண்ணு எங்கேயாவது ஒண்ணு சொல்லுங்க சார். அரவணைச்சது யாருன்னு தான் கேக்குறோம் நாங்க. இவங்க தான் அரவணைச்சாங்கன்னு சொல்லல. 2 பேரும் பேரை போட்டுட்டு அப்படி கேட்டா, அதாவது ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை உச்சத்துக்கு கொண்டு போய் இந்தியாவை நாசமாக்கி கொண்டு இருக்கிற ஒரு நபர் என்றால் அது இப்போது பிரதமர் பொறுப்பு. ரொம்ப கடுமையான விமர்சனம். பதில் சொல்ல போனா புது விவாதம் தொடரும். சரி, அதை விட்டுற. இந்த பெரும்பான்மைக்கு துரோகம், இந்த காலை சிற்றுண்டி எல்லாம் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? புதுமை பெண் திட்டம் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? நான் முதல்வன் இந்துக்கள் அல்லாதவர்களுக்கா? இப்போ சுகன்யா சம்ரித்தி என்ன இந்துக்களுக்கு மட்டுமா? இல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீமும் சொல்லி ஜன் ஔஷதி இந்துக்களுக்கு மட்டுமா? ஒரே வரி நேரம் கடந்துட்டோம். ஒரே வரி நான் உங்ககிட்ட தான் வரேன். ஆமா, அதாவது இப்போ பாரதிய ஜனதா கட்சியும் சரி, அதுக்கு ஆதரவாக பேசக்கூடிய எல்லாருடைய, குறிப்பாக இந்துத்துவா மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஐடியாலஜி இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னன்னா, வட இந்தியாவில் கோயில்கள் நிர்வாகம் பண்ணுறது அரசாங்கம் கிடையாது, எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய தனிநபர்கள் தான். அந்த பஜ்ரங் தள், RSS இந்த மாதிரியான இந்துத்துவா சித்தாந்தம் உள்ளக்கூடிய தனிநபர்கள் தான் கோயில ஒரு நிமிஷம் பேசாதீங்க, வெயிட் பண்ணுங்க, 1 மினிட் மையப்பன், 1 மினிட் ப்ளீஸ். அதுக்கு என்னால பல உதாரணங்கள் சொல்ல முடியும். நீங்க எந்த ஒரு பெரிய கோயிலுக்கு போனாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு தனிநபருடைய ஆளுகையில் தான் இருக்குமே தவிர, தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசின் சார்பாக இந்து அறநிலையத்துறை நடக்குதுங்கிறது இவங்களுக்கு கண்ணு உறுத்திக்கிட்டு. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலை பத்தி பேசுறாங்க சார், பார் நடத்திருந்தான் சார், அந்த கிளப் எடுத்தவன் பார் நடத்திட்டு இருந்தான், குடிக்கிற பாரை கோயில் நடத்திட்டு இருக்கிறாங்க பத்தி பேசுறாங்களே, அது எடுத்தவன் யாரு? அதனால
சிறுபான்மை பெரும்பான்மை இல்ல, எல்லோருக்குமான தலைவரா, அதுதான் திராவிட மாடல். அதுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆணாக இருக்கிற தளபதி மு க ஸ்டாலின்.